அனைவருக்கும் நேர மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும் என்பது பற்றி அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். பாவம் என்ற சொல்லுக்கு தமிழில் பழிச்செயல் என்று பொருள். இந்த பழிச்செயல்கள் நம்மிடம் எவ்வாறு பதிவாகின்றன என்பதை நாம் ஒரு விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக நாம் அதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் செயல்கள் அனைத்தையும் சீரமைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஆதலால் இந்த பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும் என்ற சிந்தனை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. மனிதர்களாகிய நாம் எண்ணம் சொல் செயல் என்ற 3 வகையில் செயலாற்றி வருகின்றோம், வாழ்ந்து வருகின்றோம். அப்படியாக இருக்கும்போது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவானது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ அல்லது பிற்காலத்திலோ அறிவுக்கோ அல்லது உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தரும் என்று சொன்னால் அதை நாம் பாவம் என்று சொல்கின்றோம். இந்த பாவச் செயலானது பிறருக்கு வருத்தத்தை தரக்கூடியது. ஆதலால் ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலுக்குள்ள ஒரு பதிவு நம்மிடம் பதிவாகி விடுகிறது. செய்த பிறகு ஏற்படக்கூடிய அந்த துன்பமும் பதிவாகி விடுகிறது. அந்த பதிவு பழக்கமாகி அதன் வழியே மீண்டும் செய்ய பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் செயலாற்றல் இன்ப துன்ப விளைவுகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்படியாக இருக்கும்போது 6வது அறிவு என்ற சிறப்பினை பெற்ற மனிதன் பிறருடைய உள்ளத்தை உணர்ந்து பிறருடைய இன்ப துன்ப உணர்வுகளை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு தன்னுடைய எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு விவேகத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று. மகரிஷி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் என்பது உண்டு. மனம் இல்லாத ஒரு மனிதனே இந்த உலகில் யாரும் கிடையாது. ஆனால் அந்த மனம் எங்கு இருக்கிறது, அது எவ்வாறு இயங்குகிறது என்பதுதான் பெரும்பாலோருக்கு தெரிவதில்லை என்று சுவாமிஜி சொல்வார். அந்த மனதை அறியக்கூடிய ஒரு அறிவு என்று ஒன்று உள்ளது என்று சொன்னால் அதைத்தான் நாம் 6வது அறிவு என்று சொல்கின்றோம். எனவே மனம் என்பது நம்மிடம் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்படித்தான் இருக்கிறது என்று எடுத்து காட்டவும் முடியாது. அப்படி ஒரு அற்புதமாக ஒரு மறைபொருளாக இருப்பது எது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய மனித மனம். இப்படியாக மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய தோற்றம், அதனுடைய இயக்கம், அதனுடைய விளைவுகள் இவைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு நல்ல முறையில் அந்த மனதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவின் சிறப்பாகும். அத்தகைய 6வது அறிவு என்ற சிறப்பை பெற்ற மனிதன் பாவச் செயல்கள் செய்யாமல் இந்த உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு அறிவுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல இறைநிலையோடு கலந்து எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் இந்த 5 புலன்கள் வழியாக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்கள் மூலமாக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியாக நாம் பெறக்கூடிய இன்பம் அது அவ்வப்போது மாறிவிடும். மேலும் சற்று அந்த இன்பம் அதிகரிக்கும் போது எது இன்பமாக இருந்ததோ அதுவே துன்பமாக மாறிவிடுகிறது. அப்படி இல்லாமல் இந்த இயற்கையை உணர்வது, அந்த இறைநிலையை உணர்வது, அறிவை உணர்வது, இந்த உலகில் உள்ள அந்த பரு உருவ தன்மைகளை, அதனுடைய குணாதிசயங்களை, அதற்கான காரண காரியங்களை எல்லாம் விளங்கிக் கொள்வது என்ற நிலையில் அறிவு சிந்தித்து செயல்பட்டு வாழும் போது சலிப்பில்லாத இன்பமாக மாறிவிடும். அப்படியாக அந்த சலிப்பில்லாத இன்பத்தை தான் பேரின்பம் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி இந்த பேரின்பத்தை அனுபவிக்க இந்த பிரபஞ்சத்தின் உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோடு அறிவானது கலந்து ஒன்றி அந்த மெய்ப்பொருளேதான் அவனேதான் நானாவும் இருக்கிறேன், அவனேதான் என்னிடம் அறிவாக இருக்கிறான் என்ற ஒரு தெளிவு பெற்ற நிலையில் உயிர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய திரு உருவங்கள் தான் என்ற ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு வரும்போது அந்த மனிதன் துன்பம் தரக்கூடிய பழி செயல்களை செய்ய மாட்டான். அதே போன்று ஒருவர் துன்பம் அடைகிறார் என்று சொன்னால் அந்த துன்பத்தை பார்த்துவிட்டு அலட்சியமாகவும் இருக்க முடியாது. ஆகவே இறைநிலையை அறிவினால் உணர்ந்து நாம் அன்பும் கருணையுமாக மாறி பிற உயிர்களுக்கு துன்பமே செய்யக்கூடாது என்பதும், துன்பம் படக்கூடிய உயிர்கள்
நன்மை செய்ய வேண்டும், உதவ வேண்டும் என்ற ஒரு தெளிவும் நமக்கு உண்டாகும். இதுதான் இன்றைக்கு மனித இனத்துக்கு ஒரு தேவையான ஒரு அறிவு. இதுதான் மனித இனத்துக்கு தேவையான ஒரு வாழ்க்கை பாதை. இந்த வாழ்க்கை பாதையைத்தான் நாம் அறநெறி வாழ்வு என்று சொல்கிறோம். ஆக இன்றைய மனித குலத்துக்கு எது தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், இத்தகைய ஒரு அறநெறியை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு உயர்ந்த சிறந்த வாழ்க்கை தான் இன்று தேவையாக உள்ளது. உலகில் பிறந்து வாழக்கூடிய நாம் அனைவரும் ஒரே நோக்கத்தோடு தான் பிறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது என்ன நோக்கம் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பழிச்செயல் பதிவுகளிலிருந்து விடுபட்டு தூய்மை அடைந்து அந்த இறைநிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான அற்புதமான நோக்கத்தோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம். இருந்த போதும் தேவை மற்றும் பழக்கம், சூழ்நிலை நிர்பந்தம் காரணமாக சில நேரங்களில் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ தவறு செய்ய வேண்டியதாக இருந்து தவறு செய்து விடுகிறோம். அந்த இடத்திலே அந்த உணர்ச்சியப்பட்ட ஒரு மனநிலையில் அறிவு என்பது சிந்திக்க தவறிய காரணத்தினால் அந்த சூழ்நிலை நிர்பந்தம் காரணமாக தவறு நடந்து விடுகிறது. இந்த தவறுகள் எல்லாம் எப்படி நமது உடலில் பழிச்செயல் பதிவுகளாக பதிவு பெற்று மீண்டும் மீண்டும் துன்பத்தையே விளைவிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பழிச்செயல் பதிவுகள் நமது உடலில் எங்கெல்லாம் பதிவாகின்றது என்று பார்க்கும்போது, நம்முடைய உடல் செல்களில், மூளை செல்களில், உயிர் துகள்களில், வித்து செல்களில், ஜீவகாந்த களத்தில் மற்றும் வான்காந்த களத்தில் பதிவாகி தக்க காலத்தில் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் தக்க விளைவுகளை இது ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கும். இப்படியாக நாம் எண்ணம் சொல் செயல் மூலமாக செய்யக்கூடிய அனைத்தும் அலைகளாகவும் பதிவுகளாகவும் நமது உடலில் தொடர்ந்து நடைபெற்றவாறு உள்ளது. இதை நாம் ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். என்னவென்றால், ஒரு பெரிய யானையை பார்க்கிறோம். யானை என்பது மிகப்பெரிய உருவம். அது நமது கண்ணுக்கு வரும்போது ஒரு கொசு அளவில் சுருங்கி, அதுக்கப்புறம் அந்த உருவமற்ற நிலையில் மூளைக்கு செல்லும் போது அங்கு ஒரு புள்ளியாக பதிவாகி, அந்த புள்ளியாக பதிந்த அந்த ஒன்று அலையாக மாறி உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றலின் திணிவு நிலையான உயிர்த்துகளில் மோதி அங்கு பதிவாகிவிடும். மீண்டும் அந்த உயிர்த்துகளிலிருந்து அந்த ஜீவகாந்த அலை வீசும் போது அது மூளை செல்களில் மோதி அந்த அலையில் உள்ள விரியும் சுருங்கும் தன்மை காரணமாக அது எண்ணங்களாக, நினைவுகளாக, காட்சிகளாக தெரிகின்றன. இப்படியாக இந்த புலன்கள் மூலமாக உணரப்பெறும் அனைத்தும், அதாவது இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அனுபவம், அதனுடைய விளைவு, தொடர் விளைவு எல்லாம் நமது உடலில் உள்ள உயிர் சக்தியில் எல்லாவற்றிலும் அலைகளாக, விரிவு சுருக்க பதிவுகளாக பதிவாகிவிடும். பிறகு நாம் நினைக்கும் போது எல்லாமே விரிவடைந்து அது நமக்கு எடுத்துக்காட்டும். எந்த ஒரு கருத்து அல்லது சொல் செயல் எதுவானாலும் காந்த அலையில் அதனுடைய அழுத்தத்திற்கு ஏற்றவாறு அது பதிவாகி விடுகிறது. இதை யாராலும் மாற்ற முடியாது. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல ஒரு இனிப்பு பண்டம், உதாரணத்துக்கு திருநெல்வேலி அல்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம். அதனுடைய சுவை தெரியும். அதை நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்தவுடன் நமது நாக்குல நீர் சுரக்கிறது. எப்படி நம்ம பார்த்ததும் நமது நாவில் நீர் சுரக்கிறதுன்னு சொன்னால், ஏற்கனவே அந்த இனிப்பு பண்டத்தை நாம் சுவைத்திருக்கின்றோம். அந்த சுவை உணர்வு கருவியாக நாக்கு எவ்வாறு இயங்கியதோ, அதே இயக்கமானது அலையாகி உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியில் பதிவாகி இருக்கின்றது. மீண்டும் அந்த இனிப்பு பண்டத்தை நினைக்கும் போதோ அல்லது பார்க்கும் போதோ அதிலே இருக்கக்கூடிய சுவை, அதை சுவைத்த காலம், அதனால் பெறப்பட்ட அனுபவம் அனைத்தும் நமது எண்ணத்தில் காட்சியாக வரும் பொழுது உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் செய்தியை அனுப்பி அதை பார்த்தவுடன் எடுக்கவும் சாப்பிடவும் அந்த செயலை செய்வதற்கு அது தயாராகி விடுகிறது. இப்படியாக நாம் பார்க்கும்போது இந்த வினையும் அந்த விளைவும் என்று சொல்லக்கூடிய நம்மிடம் பதிவான எந்த ஒரு எண்ணம், அது சொல் செயல் அனைத்தும் அது தேவையாக பழக்கமாக சூழ்நிலை கவர்ச்சியாக மாறி நம்மை செயலில் ஆழ்த்த வல்லதாக மாறிவிடுகிறது. எல்லாமே நம்முடைய பேச்சு, நம்ம மற்ற எல்லாமே நாம் எண்ணம் சொல் செயலால் செய்யக்கூடிய அனைத்தும் அது நமது உடலில் அது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அது மூளையில் அது நினைவு பதிவாக மாறிவிடும். நமது புலன்களில் அது விரிவு சுருக்கம், மூளையில் நினைவு பதிவு, வித்தில் தரப்பதிவாகவும், பிரபஞ்ச உயிரில் மற்றும் இந்த சமஷ்டி உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜி அங்கேயும் அது பதிவாகிவிடும். எல்லா இடத்துலையும் அது பதிவாயிடும். ஸோ அப்போ ஒரு எண்ணம், ஒரு செயல் எப்படி அது பதிவாகிறது, எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி அது செயலுக்கு நம்மை கொண்டு வருகிறது, எப்படி அது இன்ப துன்ப விளைவுகளாக மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ சுவாமி நமக்கு என்ன சொல்லாங்க? we have to realize and understand this truth. இந்த உண்மையை நாமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு எந்த ஒரு படிப்பும் தேவை கிடையாது. இதுக்கு எந்த ஒரு படிப்பும் நமக்கு பயன்படாது.
ஈவன் ஒரு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நம்மளுடைய மனம், நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய இன்ப துன்ப உணர்வுகள், இதை கொண்டு நம்ம வந்து அதற்கு உரிய முறையில் ஆராய்ச்சி செய்து அவரவர்களே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சாமி நமக்கு சொல்லிட்டாங்க. சோ அப்ப வந்து ஒரு கவியில சாமி நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விளைவு இலா வினை இல்லை, வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி, விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும். அப்போ விலை இல்லாத வினையே கிடையாது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு என்பது கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. அப்போ விளைவு பல தொக்கி நிற்கும். அந்த வினைக்கு செயலுக்கு கூட நிறைய விளைவுகள் இருக்கும். இது இயற்கை நீதி. அதான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம், ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்வது போல, நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துக்கும் ஒரு விளைவு இருக்கும். அந்த விளைவுக்கும் வினைக்கும் இடைக்கூடிய கால நீளம், அதனுடைய விளைவு தரம் இதற்கேற்றவாறு அது இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்ல பல மாதங்கள் கழித்து வரலாம். சோ இதைத்தான் மகரிஷி அவர்கள் நம்முடைய வினை, நம்முடைய விளைவுகள், நம்முடைய பதிவுகள் என்று விளக்கியுள்ளார்கள். ஆதலால் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லும்போது, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு. விளைவில்லாமல் வினை என்பது கிடையாது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, அல்லது தீமையாக இருந்தாலும் சரி. அப்போ நன்மை தீமை என்பது எங்கே இருக்கிறது என்று நாம் சிந்தித்தால், அதுக்கு சாமி என்ன சொல்றாங்க, நன்மை தீமை என்பது செயலில் கிடையாது. உதாரணமாக நாம் உணவு உண்கிறோம். அப்போ உணவு உண்பது நன்மையா தீமையா என்று சிந்தித்தால், அந்த உணவு உண்பதுல நன்மை தீமை என்பது கிடையாது. உணவு உண்ட பின் நாம் எப்படி இருக்கிறோம்? அளவுக்கு அதிகமாக உணவை உண்டு நம்ம அஜீரணத்தால் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் அங்க விளைவு துன்பம். அளவோடு சாப்பிட்டு மகிழ்வாக இருக்கும் என்று சொன்னால் இன்பம். ஆக செயலிலே இன்ப துன்பம் என்பது கிடையாது. நாம் செய்த செயல் தரக்கூடிய விளைவை பொறுத்து அதை வந்து இன்பம் துன்பம் என்று நாம் சொல்லலாம். அதே போலதான் நன்மை தீமை. செயலில் நன்மை தீமை என்று சொல்லும் போது, நாம் செய்யக்கூடிய செயல்கள் பிறருக்கு நன்மை தரும் என்று சொன்னால் அதை வந்து புண்ணியம் என்றும், நாம் செய்யக்கூடிய செயல்கள் பிறருக்கு துன்பத்தை தரும் என்று சொன்னால் அதைத்தான் பாவம் என்று சொல்லும். சோ அப்படியாக இருக்கும்போது அந்த புண்ணியம் என்பது எண்ணம் சொல் செயலால் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்பதும், அதே போன்று பாவம் என்பது எண்ணம் சொல் செயல் 3 வகையில் நாம் செய்யும் போது அது தனக்கோ அல்லது பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அது உணர்ச்சிக்கோ துன்பம் தரும் என்று சொன்னால் அதைத்தான் பாவம் என்று சொல்கிறோம். அப்போ சுவாமி வந்து ஒரு கவியில அழகா கொடுக்குறாங்க, எண்ணம் சொல் செயல் இவைகள் மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையிலேயே இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். இதற்கு முரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார் அப்படின்னு ஒரு கவியில நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அப்படியாக நாம் பார்க்கும்போது துன்பம் தரும் செயல்கள் அனைத்தும் பாவங்கள் என்றும் அதை நாம் பாவ பதிவுகள் என்றும் சொல்லினோம். அத்தகைய துன்பம் தரக்கூடிய பதிவுகளுக்கு நாம் இடமளித்தால் அவை திரும்ப திரும்ப பிரதிபலிப்பாகி செயல்களாக விளைந்து தனக்கும் மற்றவர்களுக்கும் இந்த வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதைத்தான் திருக்குறளில் அழகாக தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுரைந்தற்று என்று வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். அப்போ நாம் பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்தோம் என்று சொன்னால் எப்படி நமது நிழலானது நம்மை விட்டு பிரியாமல் நமது கூடவே வருகின்றதோ அதே போன்று அந்த பாவப்பதிவில் நம்மிடம் கூடவே வந்து நமக்கு அது துன்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அந்த புண்ணியம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, அந்த பதிவுகள் எப்படி ஏற்படுகிறது, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இப்போ நமக்கு என்ன ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால் இதை நாம் மாற்றி விட வேண்டும், மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது கூட நாம் அப்படி செய்ய முடியவில்லை. என்ன செய்கிறோம் என்று சொன்னால் முன்னம் எப்படி செய்தோமோ அதே போன்று மீண்டும் மீண்டும் செய்து நாம் வாழ்க்கையை நடத்தி வருகின்றோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பதிவுகளில் இருந்தும் அந்த பழக்க பதிவுகளிலிருந்தும் மறந்து விளக்கம் பெற்ற பின்னால் கூட நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கின்றோம். ஆதலால் தான் சாமி அடிக்கடி சொல்றாங்க, விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியத்தகு நிலையில் மனிதனானவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், இதற்கு ஒரு பயிற்சி அவசியம். அப்ப அந்த முன்பு ஜீவகாந்த சக்தி அது உற்பத்தி ஆன போது அந்த புலன்கள் செயல்கள் அதனுடைய இயக்கம் எப்படியெல்லாம் இயக்கி விட்டோமோ அதே முறையில் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள ஒரு பயிற்சி வேண்டும்.
அப்ப எண்ணத்தின் மூலமாக அல்லது எண்ணியவுடனும் மாற்றிவிட முடியாது. நாம் அந்த எண்ணத்தை வலுவாக வைத்துக்கொண்டு அதை நல்ல முறையில் பிளான் பண்ணி திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு மேல் பதிவு கொடுத்து அதற்கு பிறகுதான் அதை மாற்றி அமைக்க முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவே மிகும். அதாவது எவ்வளவுதான் நம்ம நூல்கள், நுண்ணிய நூல்கள், அறிவை மேம்படுத்தக்கூடிய நூல்கள் பலவற்றை கற்றாலும், இது நல்லது, இது கெட்டது என்று தெரிந்து கொண்டாலும், வேதமை உணர்வே, அதாவது எத்தனையோ ஜென்மமாக பெற்ற வினைப்பதிவுகள் நமக்கு முன்னாடி நிற்கும். அப்போ அதை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அப்படிதான் இந்த மகான்கள், அந்த சிந்தனையாளர்கள் இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த இயற்கை வளத்தை அறிவின் சிறப்பினால் கைத்திறனால் வாழ்க்கை பொருளாக மாற்றக்கூடிய அளவிற்கு மனிதன் முன்னேறிவிட்டான். ஆனால் பிறர் உள்ளத்தை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு நன்மை தீமைகளை கணிக்கக்கூடிய அளவுக்கு அறிவில் ஓங்கிவிட்ட போதும் அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தாமல் தவறான வழியில் அவன் சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்றத பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னாக்க இதை எப்படி நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் ஒருமுறை இந்த பதிவுகள் எப்படி ஏற்படும் என்று பார்க்கும்போது நம்முடைய உடல் செல்களில் அல்லது புலன்களில் அது இயக்க பதிவாகும். அது இயக்க பதிவாக பதிந்து விடுகிறது. மூளை செல்களில் நினைவு பதிவாகவும், ஜீவகாந்த களத்தில் ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லக்கூடிய பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிர்த்தோள்களில் நுண்ணிய இயக்க பதிவாகவும், கருமையத்தில் தரப்பதிவு கேரக்டராகவும், வான்காந்த களத்தில் சமுதாய பதிவாக இப்படி 6 இடங்களில் நாம் எண்ணம் சொல் செயலால் செய்யக்கூடிய அனைத்து அனுபவங்களும் பதிவாகிவிடும். உடல் செல்கள், மூளை செல்கள், ஜீவகாந்தம், உயிர்த்துகள், கருமையம், வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய 6 இடங்களில் இயக்க பதிவு, நினைவு பதிவு, பிரதிபலிப்பு, நுண்ணிய இயக்கம், தரப்பதிவு, சமுதாய பதிவு என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். சோ இதை நாம் எப்படி மாற்றி அமைக்க போகின்றோம் அப்படின்றதுதான் இப்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதுக்கு முன்னாடி இந்த பதிவுகளின் வகைகள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அதை சற்று பார்த்து விட்டு நம்ம எப்படி மாற்றி அமைத்துக் கொள்வது. இப்ப பதிவுகளின் வகைகள் என்று பார்க்கும்போது ஒண்ணு சஞ்சீத கர்மம். அது நம்ம ஏற்கனவே தெரியும். நம்ம பிறக்கும் போதே அந்த நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக நாம் கொண்டு வந்த ஒரு பதிவு என்னவென்றால் அதைத்தான் நாம் சஞ்சீத கர்மம் என்று சொல்கின்றோம். அதற்கு அடுத்தவாறு இந்த பிறவியில் நாம் கொண்டு வந்தது அதை பிராரப்த கர்மம். அதாவது 3 வயது முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் நாம் செய்த செயல்கள் அதன் மூலமாக பெற்ற பதிவுகள் அதை பிராரப்த கர்மம் என்றும், அதற்கு மேலாக ஆகாமிய கர்மம். ஆகாமிய கர்மம் என்று சொன்னால் நம்முடைய சஞ்சீத பிராரப்த கர்ம அந்த பதிவுகளுக்கு ஏற்றவாறு அந்த ஆன்மாவுக்கு காமியம் என்றால் இச்சை, ஆசையை தூண்டி நம்மை செயலில் ஆழ்த்த வல்லது. அதுதான் ஆகாமிய கர்மம். இப்படியாக நம்முடைய பதிவுகள் 3 வகைப்படும். சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று சொல்லி 3 பதிவுகள். அதை சாமி என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கவியின் மூலமாக, கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சங்கீதமாம். அதாவது கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சங்கீதமாம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இருவகையும் கூடி எழும் புகு வினையே ஆகாமியம், ஒரு வினையும் வீண் போகா உள் அடங்கி பின் விளைவாம். சோ அப்படியாக இருக்கும்போது நாம் கொண்டு வந்த அந்த சங்கீதம், நாம் செய்த பிராரப்தம் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஆகாமியம், இந்த அத்தனை வினைகளும் வீணாக போகிவிடாது. அது உள் அடங்கி பின் விளைவாக நமக்கு அது வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அப்படியாக இருக்கும்போது நம்மிடம் வினைப்பதிவுகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி அதை தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்கும்போது சுவாமி அதற்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. நம்மிடம் வினைப்பதிவுகள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது உடலில் நோயாக, உள்ளத்தில் களங்கமாக, மனதிலே குழப்பமாக, வாழ்க்கையில் சிக்கலாக வந்து கொண்டிருக்கும். ஆக இந்த 4ல் எது ஒன்று இருந்தாலும் நம்மிடம் பதிவுகள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சோ அப்படி இருக்கும்போது ஒன்று உடலில் நோயாக இருக்கும், அல்லது உள்ளத்தில் களங்கம் ஏற்படும், மனதில் குழப்பங்கள் நீடிக்கும், வாழ்க்கையில் சிக்கல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இவையெல்லாம் என்னவென்று பார்க்கும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினைப்பதிவுகளின் அடையாளம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த பதிவுகளை நாம் எப்படி மாற்ற வேண்டும், அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்க, நாம எப்போ விழிப்பு நிலையில இருக்கும், கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். அப்ப அந்த எண்ணம் சொல் செயலால் செயலாற்றும் போது யாருக்குமே துன்பம் தராத அளவுக்கு ஒரு விழிப்பு நிலை நமக்கு வேணும். அயராத ஒரு விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அது நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும்.
2வது மனதினுடைய வலிமையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். சோ அது 2ம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் அந்த முறையாக நாம் செய்து வரக்கூடிய அந்த அகத்தம், அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய அந்த முறையான பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு, அதை நாம் தொடர்ந்து செய்து வரும்போது, அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால், ஒன்று வினைகளை நாம் தூய்மை செய்து கொள்ளலாம். மற்றது மனதையும் நாம் தூய்மை செய்து கொள்ள முடியும். சோ அந்த முறையான பயிற்சிகளை நாம் செய்து வரும்போது, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சஞ்சீத பிராரத்த ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய அந்த வினைகளையும் தூய்மை செய்து கொண்டு, மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த மனம் என்பது 3 நிலையில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை நம்ம குயிக்கா பார்க்கணும்னு சொன்னா, ஒண்ணு புறமனம். அது நம்மளுடைய புலன்களில் ஏற்படக்கூடிய ஒரு பதிவுகள். மற்றது நடுமனம். அது நம்மளுடைய மூளையில் ஏற்படக்கூடிய பதிவுகள். 3வது ஆழ்மனம் அல்லது அடிமனம். அதைத்தான் அந்த கருமைய பதிவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகள்ல அது இருக்குது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ அப்படி நம்ம இருக்கும்போது, ஒரு மனிதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா, மகரிஷி என்ன சொல்றாங்க, நம்மளுடைய சஞ்சீதம், பிராரத்தம் 2ம் சேர்ந்த பதிவுகள் அதற்கு ஏற்றவாறு தான் ஒரு மனிதனுடைய தன்மை அமையும். அதாவது கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவாட்சி தரம் எப்படி அமையும் என்று சொன்னால், அது சஞ்சீத பிராரத்த அந்த 2 வினைகளுக்கு ஏற்றவாறு தான் ஒரு மனிதனுடைய தன்மை, அறிவாட்சி தரம் அது அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது, எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு தக்கவாறு ஒரு விளைவு என்பது தானாக ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால், இதைத்தான் நாம என்ன சொல்றோம்? இயற்கை சட்டம். இதுதான் இயற்கை விதி. லா ஆஃப் த நேச்சர். நான் எந்த செயலை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு என்பது தானாக ஏற்பட்டுவிடும். அதை நம்ம மாற்ற முடியாது. அப்படியாக இருக்கும் என்று சொன்னால், அப்ப சாமி என்ன சொன்னாங்க? நம்மிடம் பாவப்பதிவுகள் இருக்கிறது. ஒரு செயலுக்கு ஒரு விளைவு ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த செயலை மாற்றி செய்தால் அதற்கும் ஒரு விளைவு ஏற்படும். இப்ப ஏற்கனவே என்ன செயல் செய்து வந்தோமோ, அதற்கு மாற்றி ஒரு செயலை செய்தால் அதற்கு ஒரு விளைவு வரும். அப்படியாக நாம் வேறு செயலுக்கு வேறு ஒரு செயலை மாற்று செயலாக செய்து, நம்மிடம் இருக்கக்கூடிய பாவ பதிவுகளை நாம் போக்கிக் கொள்ள முடியும். மாற்றிவிட முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. சோ அதற்கு நம்ம என்ன வழிகள், அதற்கு என்ன முறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு தான் நமக்கு சாமி 3 விதமான ஒரு வழிமுறைகள் சொல்றாங்க. ஒண்ணு பிராயச்சித்தம் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்பியேஷன். மற்றது உணர்ந்து திருந்துதல் டிசிபேஷன் என்று சொல்லக்கூடிய 2வது. 3வதாக பழிச்செயல் பதிவு முறிவு என்று சொல்லக்கூடிய நியூட்ரலைசேஷன். இப்படியாக அந்த பிராயச்சித்தம், உணர்ந்து திருந்துதல் மற்றும் பழிச்செயல் பதிவுகளை முறிவு செய்தல் என்று சொல்லக்கூடிய 3 முறைகளில் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பாவ பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும். சோ அதுல முதலாவதாக இருப்பது பிராயச்சித்தம். அப்ப பிராயச்சித்தம் என்று சொல்லும்போது அந்த தீமைகள் எல்லாம் நம்மிடம் நீக்கி நல்ல காரியங்களில் நம்முடைய மனதை ஈடுபடச் செய்வது. அதான் முதலாவது பிராயச்சித்தம். 2வதாக நாம் செய்த ஒரு தவறை உணர்ந்து வருந்துதல். இப்ப யாருக்காவது லேசா ஒரு துன்பம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஐ எம் வெரி சாரி என்று அவர்களை மன்னிப்பு கேட்கும்போது, நாம் செய்த அந்த துன்பத்தினால் அவர்கள் மனதில் ஏற்பட்ட வருத்தம் அந்த நிலை மாறிவிடும். அப்ப நாம் செய்த தவறை உணர்ந்து வருந்தி பிறரிடம் மன்னிப்பு கோருதல் அது 2வது. 3வதாக அந்த துன்பப்படுவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு ஆறுதல். யாரோ ஒரு சிரமப்படுறாங்க. நம்ம ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்றோம். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடும். அப்படி சொல்லும்போது, அதுவுமே ஒரு பிராயச்சித்தம். அதே மாரி இழப்பீடு செய்வது. நாம் நம்முடைய செயல் மூலமாக யாருக்காவது ஒரு பொருள் இழப்பு, அ பண இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு செயலை செய்துவிட்டால், அவர்களுக்கு என்ன ஒரு இழப்பு ஏற்பட்டதோ, அதை நாம் ஈடு செய்வது. அப்படின்றது அதான் இழப்பீடு செய்வது. நிறைவாக மன்னிப்பு கேட்பது. அப்போ அது நம்ம முதல்ல 2வது பார்த்ததுதான். உணர்ந்து வருந்தி அவங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். சோ இதுதான் நம்ம பிராயச்சித்தம். தீமைகளை நீக்கி நல்ல வழிகளில் மனதை ஈடுபடச் செய்தல், செய்த தவறுகளை உணர்ந்து வருந்துவது, துன்பப்படுவர்களுக்கு ஆறுதல் கூறுவது, உதவி செய்வது, அதேபோன்று இழப்பீடு சரி செய்வது, நிறைவாக மன்னிப்பு கேட்பது. அது பொதுவாக நம்ம அந்த ஆன்மீகத்துல 2 விஷயங்கள் நம்ம அடிக்கடி பயன்படுத்தும். நாம ஏதாவது தவறு செய்ததால் உடனே சாரி கேட்பதற்கு நம்ம தயங்கவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி. சோ வி ஹேவ் டு ஆஸ்க் சாரி. ஃபர்ஸ்ட் மன்னிச்சுக்கோங்க. சாரி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பழகிக்கணும் 1. 2வது பிறர் மூலம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நம்ம அவங்களுக்கு நன்றி, தேங்க்ஸ். இந்த 2 விஷயங்கள் ஆன்மீகத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாம் மனதில் கொள்ள வேண்டும். சோ வென்னெவர் நம்மால பிறருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா இம்மீடியட்டா நம்ம சாரி கேட்கணும். பிறரால் ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம ஒரு நன்மை ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும். சோ அது 2வதாக மேல் பதிவு என்று சொல்லக்கூடிய உணர்ந்து திருந்தி அழித்தல் அல்லது மேல் பதிவு. சோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது
ஏற்கனவே ஒரு செயலை செய்துட்டோம். அந்த செயலுக்கு மாற்றாக நாம நல்ல ஒரு பதிவு செய்து, அந்த பதிவு செயல்பட முடியாமல் செய்வதுதான் மேல்பதிவு அல்லது உணர்ந்து திருந்தி அழித்தல். உதாரணமாக ஒருத்தர் நிறைய காரமான உணவு சாப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் அல்சர் வந்துருச்சு. டாக்டர்ட்ட போறாரு. டாக்டர் அவருக்கு கொஞ்சம் மெடிசின் குடுத்துட்டு, உணவு பழக்கங்கள்ல சில மாறுதல்கள் சொல்லி, இதெல்லாம் நீங்க கடைப்பிடிங்க. இந்த மருந்த முறையா சாப்பிடுங்க. இந்த மாரி ஃபுட் ஹேபிட்ட மாத்திக்கன்னு சொல்றாரு. அதே மாரி அவரும் அந்த உணவு பழக்கங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு, அவர் சொன்னபடிக்கு அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு, மற்றும் தேவையான உடற்பயிற்சிகளை செய்து வரும்போது, ஏற்கனவே ஏற்பட்ட அந்த தீய பதிவுகள் மேலெழும்பாமல், அதற்கு மேலாக இன்னும் சில நல்ல பதிவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? மேல் பதிவு அல்லது உணர்ந்து திருந்தி அழித்தல் என்றது 2வது விதம். 3வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பழிச்செயல் பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல். ஆங்கிலத்தில் நியூட்ரலைசேஷன் என்று சொல்வார்கள். ஆக அந்த இறை உணர்வு பெற்று அந்த செயலுக்கேற்ற விளைவு இறைவனை தான் இறைநிலை தான் செயலுக்கேற்ற விளைவாக வருகிறது என்ற ஒரு பெரிய உண்மையை உணர்ந்து எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாத விழிப்பு நிலையில் நின்று நாம் செயல் செய்து வாழ்வது. அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாவ பதிவுகள் என்பது புதிதாக தோன்றாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகளும் நாளடைவில் அது அடியோடு முறிந்து போகும். இப்படியாக நாம் பார்க்கும்போது இந்த 3 முறைகளில் அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு பிராயச்சித்தம், மற்றது மேல்பதிவு அல்லது உணர்ந்து திருந்தி அழித்தல், 3வதாக பழிச்செயல் பதிவு முறிவு என்று சொல்கிற இந்த 3 வகைகளில், 3 முறைகளில் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவுகளை நாம் போக்கிக் கொள்ள முடியும். இதில் ரொம்ப முக்கியமானது அந்த 3வது பழிச்செயல் பதிவு அடியோடு முறித்துக் கொள்வது அல்லது நியூட்ரலைசேஷன் என்று சொல்லும்போது, அதுதான் அந்த துரியாதீத தவம். இந்த மனதை இறைநிலையோடு இணைத்து நம்ம தவம் செய்யும்போது, இறைநிலை தவம் அல்லது துரியாதீத தவம் நம்ம அடிக்கடி செய்யும்போது, மனதை நம்ம இறைநிலையோடு இணைத்துக் கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது அங்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, அதான் வள்ளுவர் அழகாக "இருள் சேர் இருவினையின் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு." அந்த பழைய வினை, புதிய வினை என்று சொல்லிட்டு 2 வினைகளால் வரக்கூடிய துன்பம் யாரிடம் சேராது என்று சொன்னால், யாரெல்லாம் மனதை இறைநிலையோடு இணைத்து தவம் செய்ய பழகுறாங்களோ, அவங்களுக்கு அந்த பாவத்தினால், பாவ பதிவுகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் வராது அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆண்டாள் தூயமோர் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையின் புகுதருவான் நின்றனும் தீயினில் தூசாலும் செப்போலர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்துல பாடுறாங்க. அப்படி நம்ம மனதை இறைநிலையோடு இணைத்து நம்ம பழகும் போது, தவம் செய்யும் போது நமக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால், எப்படி நெருப்பு விறகை எரித்து சாம்பலாக்குகிறதோ, அதே போல நம்முடைய வினைகளும் அந்த இறைநிலை தவத்தின் மூலமாக அது தூசாக மாறிவிடும், காணாமல் போய்விடும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படியாக இருக்கும்போது மகரிஷி சொல்றது போல ஒரு செயலை செய்தால் அதற்கு ஒரு விளைவு வருகிறது என்று சொன்னால், அதற்கு மாற்றாக ஒரு செயலை செய்தால் அதற்கும் ஒரு விளைவு வரும் அல்லவா? அப்படியாக நாம் ஏற்கனவே செய்த செயல்களுக்கு மாற்றாக சில செயல்களை செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பாவப்பதிகளை போக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்காள் என்று கூறி, நிறைவாக ஒரு கவியை பார்த்து நாம நிறைவு செய்து கொள்வோம். வினைப்பதிவு என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள், முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு, இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். அப்போ இந்த கவியில சுவாமிஜி என்ன சொல்லிட்டாங்க? முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு நமது வித்துல இருக்குது, மூளையில நம்முடைய செயல்கள் அனைத்தும் இருக்கு, இந்த பிறவியில் நம்ம செய்த புலன்களை இயக்கி பெற்ற பதிவுகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். நம்மிடம் பதிவாய் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை நாம் மாற்ற வேண்டும், தணிக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு பொருளும் செல்வாக்கும் கண்டிப்பாக பயனாகுது. நம்ம காசி போலாம், கங்கைக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம், மாற்றிடலாமான்னா முடியாது. அப்ப தவத்தின் மூலமாக மட்டுமே முடியும் என்று சொல்லி, அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த பழைய பாவப்பதிவுகளை போக்குவதற்கு நாம் இறையுணர்வு பெற வேண்டும். புதிதாக பதிவுகள் எழாமல் இருக்க அறநெறி வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆக அந்த ஆன்மீக வாழ்வு என்பதே தவமும் அறமும் இணைந்த வாழ்க்கை தான். அத்தகைய உயர்ந்த வாழ்க்கையை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி வாழ்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்துவோம். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும் இதுகாரும் சிந்தனையை செய்யும் அடுத்த சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும்
எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனை, மகரிஷியினுடைய பாவப்பதிகளும் போக்கும் முறையும் அந்த அற்புதமான மகரிஷியினுடைய எங்களுடைய அகத்தாய்விலே வருகின்ற அந்த சிந்தனையை சிறப்பாக ஐயா அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். ஐயா சொன்னார்கள், பாவம் என்றால் பழிச்செயல். மனிதனாகிய நாம் எண்ணம், சொல், செயல் மூலம்தான் வாழ்கின்றோம். இந்த மூன்றாலும் நாங்கள் எப்பொழுதுமே எங்கேனும் தவறிழைத்து விடுகிறோம் என்றும் சொன்னார். ஏனென்றால் நாங்கள் இந்த எண்ணம், சொல், செயலால தான் பல இடங்களிலே நாங்கள் தவறுகள் இழைக்கின்றோம். அந்த தவறுகள் மூலமாக இந்த பாவப்பதிவுகள் எல்லாம் எங்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றன என்று சொன்னார். ஏனென்றால் வினைப்பணிவே திகங்கண்டா என்று சொன்னார். நாங்கள் செய்த வினை மூலமாகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த பிறந்த பின்பும் நான் வினைகளை இந்த எண்ணம், சொல், செயல்களால் செய்வதாலே திரும்ப திரும்ப அந்த வினைகளை செய்வதனாலே மேலும் மேலும் பாவப்பதிகளை நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். இறைவனை அறிவினால் உணர்ந்து புற உயிர்களுக்கு எண்ணம், சொல், செயல்களாலே துன்பம் செய்யக்கூடாது என்பதை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த பழிச்செயல் பதிவுகளை நாங்கள் நீக்கிக் கொள்ளலாம். பழிச்செயல் பதிவுகள் எங்கெங்கெல்லாம் பதிவுகிறது என்று ஐயா சொன்னார்கள். வித்திலே, வான்காந்தத்திலே, மூளையிலே, பிரபஞ்ச உயிரில், உடல் செயல்களில், கருமையத்தில் எல்லாம் அது பதிவாகிறது என்று சொன்னார்கள். அதே போல ஐயா அவர்கள் அந்த பாடல் கூட அந்த விளைவு இல்லாமலே இல்லை என்று அந்த பாடல் கூட நாங்கள் ஒரு வினையை செய்தால்தான் அதற்கேற்ற ஒரு விளைவு வந்தே சேரும். அப்ப அதனாலே நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். விளைவு இல்லாத வினை இல்லை என்று அந்த பாடல் கூட ஐயா அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். அதே போல ஐயா அவர்கள் நன்மை தீமை நாங்கள் இந்த சேரிலே கிடையாது. அது நாங்கள் அந்த நன்மை தீமைகளாலே என்னென்ன விளைவை பெறுகிறோமோ அதை பொறுத்துத்தான் நன்மை தீமையும் நாங்கள் அதை கணித்துக் கொள்ள வேண்டும் என்று கூட ஐயா சொன்னார்கள். என்றால் நாங்கள் பாவங்கள் என்றால் அது நாங்கள் பாவ பதிவுகளில் இருந்து நீங்க வேண்டும் என்றால் நாங்கள் ஏனென்றால் மனிதனாக பிறந்தவன் விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையேதான் வாழ்பவனாகத்தான் இருக்கின்றான். விளக்கம் எவ்வளவுதான் கிடைத்தாலும் பழக்கத்தை அவன் மாற்றிக்கொள்ளவோ அதை விட்டுவிடவோ அவன் எப்பொழுதுமே முயற்சிப்பதில்லை. நுண்ணிய நூல்களை கற்கினும் மற்றும் தன் உண்மை அறிவே இந்த நுண்ணிய நூல்களை கற்கினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று சொல்கின்றார் வள்ளுவர் கூட. அந்த வினைகளை கூட ஐயா அந்த 3 வகையாக பிரித்திருந்தார்கள். அதுதான் அந்த கருவமைப்பின் வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இருவகையும் கூடி எழும் புகு வினைய ஆகாமியம், ஒரு வினையும் வீண் போக உள்ளடங்கி பின் விளைவாம் என்று சொன்னார். எந்த ஒரு வினைகள் கூட விட்டு போய் சேராது. அது எப்பொழுதுமே அதற்கான ஒரு விளைவை கொடுத்துத்தான் அது தீரும் என்று ஐயா அவர்கள் சிறப்பாக என்ற சிந்தனையிலே கூறுகின்றார். அதே போல அந்த மனதனுடைய அந்த 3 நிலைகளை கூட கூறினார். புறமனம், நடுமனம், அடிமனம் என்றெல்லாம் நாங்கள் எந்தெந்த செயலை செய்தாலும் அதற்கான ஒரு விளைவு கட்டாயமா அதிலே தொக்கி நிற்கும் என்று சொல்வார்கள். அந்த விளைவிலே தான் அந்த நாங்கள் செய்கின்ற செயலிலே அதற்கான விளைவும் தொக்கி நிற்கும் என்று மகரிஷி கூறுகின்றார். இதை நாங்கள் எப்படி இந்த வினைப்பதிவுகளை நாங்கள் இந்த பிராயச்சித்தம் ஐயா சொன்னது போல பிராயச்சித்தம், உணர்ந்து திருத்துதல் அல்லது பழிச்செயல் பதிவு முறிவு என்ற 3 முறைகளாலே நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று கூட ஐயா சொன்னார்கள். இறை உணர்வு பெற்று நாங்கள் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் நாங்கள் எப்பொழுது வாழ்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய இந்த பாவப்பதிவுகளை எல்லாம் நாங்கள் நீக்கிக் கொள்ளலாம் என்று சிறப்பாக கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்திருக்கிறார்கள். அற்புதமான சிந்தனையை தந்த ஐயா அவர்களுக்கு யாழ் அறிவித்திருக்கோவில் யாழ் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பிலே திரும்பவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது நாம் உலக நல வாழ்த்து பாடி இன்றைய நிகழ்வுகளை நிறைவு செய்வோம்.